வணக்கம். இயக்குனர் கேவி அனுதீப் அவர்கள் இயக்கி விஸ்வக்சேன், கைதுலோகர், அப்புறம் சம்பத் இவங்கெல்லாம் நடிச்சிருக்கிற ஃபங்கி அப்படிங்கிற ஒரு தெலுங்கு படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த படம் கேள்விப்பட்டதே இல்லைன்னு நினைக்கிறீங்கன்னா, ஆப்வியஸாக இந்த படம் வந்தது தெரியல, போனது இல்லைன்ற மாதிரி தான் இருக்கும். எனக்கு இந்த படம் பார்க்க தூண்டின ஒரு விஷயம் என்னென்னா, கைதுலோகர் இல்லை, எனக்கு இந்த படத்தோட டைரக்டர் கேவி அனுதீப். அனுதீப் யாருன்னா உங்களுக்கு தெரியும், தமிழில் ஒரு அருமையான காவியம் ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தது, பிரின்ஸ் அப்படின்னு. பிரின்ஸ் படத்தினாலையான்னு கேட்டால் இல்லை, அதுக்கு முன்னாடி இவர் தெலுங்கில் ஜதி ரத்னாலுன்னு ஒரு படம் எடுத்திருக்காங்க. நீங்கள் இன்கேஸ் நவீன் பாலிஷெட்டி படங்கள் விரும்பி பார்க்குறவராக இருந்தால், இல்லை அந்த படம் இன்னும் பார்க்கலன்னா, நீங்கள் அமேசான் ப்ரைமில் இருக்குது ஜதி ரத்னாலு, கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்ப அருமையான ஒரு காமெடி படம், தெலுங்கில் வந்த படத்தில் கண்டிப்பாக பாருங்கள் வாய்ப்பு கிடைச்சா. அந்த ஒரு டேரக்டர்ன்றதுனால சரி ஓகே இந்த படம் சரி என்னதான் அப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன். நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. இந்த படத்தோட கதை என்னென்னா, ப்ரொடியூசர் சுதர்சன் அவர் இப்போ ஒரு படம் ஒன்று ஷூட்டிங் போயிட்டுருக்கு. இன்பிட்வீனில் அந்த படத்தை அவர் தான் ப்ரொடியூசர். அந்த படம் பார்க்குறாரு, காமெடி நல்லா இருக்குது, அவர் சாட்டிஸ்ஃபை ஆகிறாரு. பட் இன்னும் படக்காட்சிகள் பெண்டிங்கில் இருக்குது. அதுக்கு இன்னும் டேரக்டர் 4 கோடி ரூபா எக்ஸ்ட்ரா கேட்குறாரு. ஆல்ரெடி 40 கோடி தாண்டிடுச்சு பட்ஜெட்டு. ஆனால் 4 கோடின்னு சொல்லிட்டு இப்போ 40 கோடி ஆயிடுச்சு, இன்னும் 4 கோடி கேட்குறாருன்னு ப்ரொடியூசரும் காண்டில் இருக்கார். மஞ்சி ப்ரொடியூசர். நம்ம கதாநாயகன் தான் அந்த படத்தோட டைரக்டர் கோமல். அவரு கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக இருக்காரு. படம் என்னதான் எடுத்தாலும் இந்த விஷயத்தில் இன்னும் எனக்கு 4 கோடி எக்ஸ்ட்ரா வேணும் படம் முடிக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ப்ரொடியூசர் மகளான கைதுலோகர் இந்த விஷயத்தில் இன்வால்வ் ஆகுறாங்க. இவங்களுக்கு இடையில அங்கங்கே இவரும் ஃபாலோ பண்ணிட்டே இருக்காரு, எனக்கு இன்னும் மிச்சம் 4 கோடி வேணும். இதனால சில பஞ்சாயத்துகளும் அவங்களுக்குள்ள வருது. சேம் டைம் இந்த இந்த விஷயத்துக்குள்ள இன்வால்வ் ஆகிற சம்பத் ஜிகே அப்படிங்கிறவரும் இந்த பஞ்சாயத்துக்குள்ள இறங்குறாரு. மிச்சம் அதுக்கப்புறம் அவங்களுக்கு 4 கோடி படம் முடிக்க அவருக்கு கிடைச்சதா, அந்த படத்தை முடிச்சாரா இல்லையா, இதுக்கிடையில கைதுலோகருக்கும் அவருக்கும் காதல் வயம் வந்ததா இல்லையா அப்படின்ற மாதிரி விஷயங்களை சுற்றி ஒரு ஃபன்னியான ஒரு லைனை வச்சு தான் இந்த மோஸ்ட்லி ஒரு ஸ்தின் லைனாக தான் இருக்கும். இந்த படம் உங்களுக்கே தெரியும், பிரின்ஸில் கூட அவ்வளோ ஒரு பெரிய பிளாட்னு சொல்ல முடியாது, ஒரு தின் லைனை வச்சுக்கிட்டு சிம்பிளாக தான் ராஜேஷ் படங்கள் மாதிரி தான் போகும். அங்கங்கே வரக்கூடிய டைலாக்ஸ் மட்டும்தான் இந்த படத்துக்கு எப்பவுமே ஹைலைட்டடாக இருக்கும். அந்த வகையில் அங்கங்கே காமெடிகள் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸாக ஒர்க் அவுட் ஆச்சுன்னே சொல்லலாம். முக்கியமாக சொல்லணும், இந்த ஜிகே அவர் சாதாரணமாக இருந்தால் தான் அவர் கோவம் ஜிகேன்ற மாதிரி சில டைலாக்ஸ் ஆகட்டும். செகண்ட் ஹாஃபில் அங்கங்கே வரக்கூடிய சில காமெடி காட்சிகள், அவங்களுக்கு அந்த கதாநாயகருக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே ஆகட்டும், கதாநாயகனுக்கும் கைதுலோகருக்கு இடையில் அங்கங்கே வரக்கூடிய சில காட்சிகள் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஃபன்னியாகவே நல்லாவே இருந்தது. இந்த படத்தில் டேரக்டரே அங்கங்கே ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸோட ஒரு கேமியெல்லாம் பண்ணி கொஞ்சம் நல்லா பார்க்க இருந்தது. தாண்டி இந்த படம் ரொம்பவே ஒரு சுமார் படம் தான் சொல்லுவேன். ஏன்னா அதான் பிளாட்டும் ரொம்ப அவ்வளோ பெருசாலாம் இல்லை, படமும் என்கேஜிங்காக போகுது, காமெடியாக போகுதுன்னு சொல்ல முடியாது. அங்கங்கே இந்த யூடியூப் வீடியோ மாதிரி தான், ஒரு கண்டினியூட்டி இல்லாமல் அங்கங்கே பிச்சு போகுதை தாண்டி பெருசாக ஒரு சீரியஸ்னஸும் இல்லாமையும் ஒரு காமெடியாகவும் இல்லாமையும் ஓகே ஏதோ அது பாட்டுக்கு போகுது. பிரின்ஸ் படம் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க, அது பாட்டுக்கு ஓடிட்டுருக்கோம்ல, அதே மாதிரி தான் இந்த படமும் ஓடுது. அதனால் படம் எனக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. அதுதான் பட் அகைன் வேறு வழி இல்லைன்னு 2 மணி நேரம் ஓடக்கூடிய இந்த படத்தை வேறு வழியே இல்லைன்னு 2 நாளாக உட்காந்து பார்த்து முடித்தேன். இன்கேஸ் இந்த படம் பார்க்கலாமான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இதில் பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை கைதுலோகர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் மேபி உட்காந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே ஒரு செகண்ட் ஹாஃபில் ஒரு பாட்டு வந்துச்சு, அதையும் நான் ஓட்டி விட்டுட்டேன். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த படத்துலலாம் சொல்கிறதுக்கெல்லாம் பெருசாக எதுவுமே இல்லை. ஃபர்தராக அனுதீப் கேவி கொஞ்சம் பிளாட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணி ஜதி ரத்னாலு மாதிரி படத்தோட திரும்ப வருவார்னு நம்பலாம். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஜதி ரத்னாவை டைப் பண்ணி பாருங்கள், இந்த படத்தை விட்டுட்டு அப்படின்னு தான் சொல்லுவேன். மொத்தத்தில் ஃபங்கி ஒரு பிலோ ஆவரேஜ், பிலோ ஆவரேஜ் படம்னே சொல்லுவேன். நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. கைதுலோகரை பார்க்கணுன்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். தேங்க்யூ.